ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு யந்திரம் வேணும், நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வேணும், பிஸ்னஸ் க்ரோத் வேணும், ப்ராஸ்பரிட்டி வேணும். அதுக்கான யந்திரம், அதுக்கேற்ற மாதிரி யந்திரம், அந்தந்த கிரகத்துக்கு உரியமான யந்திரமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஃபேமிலியிலே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பிட்வீன் சன் அண்ட் ஃபாதர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூரியனோட யந்திரம் வந்துட்டு நம்ம அவங்க நிறைய விதத்துல வந்துட்டு யந்திரங்கள் பண்றதும் வந்துட்டு நிறைய விதத்துல இருக்கு. பழைய காலத்துல வந்துட்டு தங்கத்துல யந்திரம் பண்ணுவாங்க. சில யந்திரம் வந்துட்டு பெர்மனண்டா பண்ற யந்திரம்ஸ் இருக்கு. அந்த யந்திரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பர்ல பண்ணலாம், சில்வர்ல பண்ணலாம், கோல்டுல பண்ணலாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ரேக்கி ஹீலர், ஸ்பிரிச்சுவல் கைட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் புருஷோத்தமன் தான் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். யந்திரங்களை பத்தி சொல்லிட்டு வரீங்க. தெய்வங்களுக்கு எப்படி இருக்கோ அதே போலதான் நவகிரகங்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நவகிரகங்கள்ல முக்கியமானவர் அதுலயும் நவகிரக தலைமை பீடாதிபதி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவர் சூரிய பகவான். கண்டிப்பா அவருக்கு இருக்கா? ஆமா, கண்டிப்பா சூரியனுக்கும் வந்துட்டு இருக்கு. அவர் தான் முக்கியமான நவகிரகத்திலேயும் முக்கியமான அவர். அவரை வணங்கினாலே உங்களுக்கு வந்துட்டு முக்கால்வாசி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு கேரியர், க்ரோத், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூரிய பகவானை வணங்கினாலே இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், இது எல்லாமே வந்துட்டு அந்த சூரிய கிரகத்தோட உடன்பாடு இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்துட்டு சூரியன் வந்து நீச்சமாக இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஃபேமிலியிலே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பிட்வீன் சன் அண்ட் ஃபாதர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூரியனோட யந்திரம் வந்துட்டு நம்ம அவங்க இதுக்கு முறைப்படி அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்கும்போது தே வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். நிறைய சேஞ்ச் அவங்க லைஃப்ல, டே டு டே லைஃப்ல நிறைய மாறுதல்கள் உண்டாகும். ஸோ நல்ல எம்பவர்மெண்ட் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும், ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் விலகி போயிடும், சந்தோஷமாக இருக்கும், பீஸ்ஃபுல், ஹார்மனி எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த எந்திரத்தினால நடக்கும். இப்போ நீங்க அதை சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம்னுட்டு. ஸோ நீங்க யந்திரம் தயாரிச்சு அவங்கள வீட்டில் வச்சு பூஜிக்க சொல்றீங்களா? பூஜையெல்லாம் நம்ம தான் பண்ணுவோம், அவங்க வீட்டில் வச்சா போதும். ஓகே. ஸோ நீங்க முதல்ல பூஜை பண்ணி அதை கொடுக்குறீங்க. நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க, வந்து கேட்பாங்க, இது மாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பிரச்சனை வச்சு பார்ப்போம். இப்போ ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம சொல்றது ஒரு முறை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குண்டலி பிரஷ்னம் சொல்லிட்டு இருக்கு. கேரள முறைப்படியும் இருக்கு, நார்த் இந்தியாலையும் வந்துட்டு அந்த பிரஷ்னம் இருக்கு. அதை வந்துட்டு பார்ப்போம். எதனால வந்துட்டு இவங்க வந்து கேட்குற நேரம், டைம், அப்புறம் வந்துட்டு பிளேஸ், எதுக்காக கேட்குறாங்க, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எந்த இது வந்துட்டு எந்திரம் கொடுத்தா இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வருது. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் தடங்கள் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி யந்திரமா நம்ம செய்வோம். இது சூரிய பகவானுக்கான யந்திரம். ஸோ இதை வந்துட்டு நிறைய விதத்துல வந்துட்டு யந்திரங்கள் பண்றதும் வந்துட்டு நிறைய விதத்துல இருக்கு. பழைய காலத்துல வந்துட்டு தங்கத்துல யந்திரம் பண்ணுவாங்க, வெள்ளியில பண்ணுவாங்க, காப்பர்ல பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு பேப்பர்ல கூட. பேப்பர்னா போஜ் பத்திரம் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்லுவோம். காகிதத்துல வந்துட்டு கூட யந்திரம் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்காக காகிதத்துல பண்ணோம்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ்க்காக அவங்க வர்றாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்காக அந்த யந்திரம் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் அந்த எந்திரத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு தண்ணியில வந்துட்டு விட்டுறணும்.
ஓ ஸோ இட் ஹேஸ் டு கெட் டிசால்வ். டிசால்வ். சில எந்திரம் வந்துட்டு பெர்மனண்டா பண்ற யந்திரம்ஸ் இருக்கு. அந்த யந்திரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பர்ல பண்ணலாம், சில்வர்ல பண்ணலாம், கோல்டுல பண்ணலாம். அது வந்துட்டு ஸ்தாபிச்சு அவங்க ஸோ அதை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. லைஃப் லாங் ஒரு இட் வில் பி பிசினஸ்க்காக ஒரு யந்திரம் வேணும், நல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் வேணும், பிசினஸ் growth வேணும், ப்ராஸ்பெரிட்டி வேணும். அதுக்கான யந்திரம், அதுக்கேற்ற மாதிரி யந்திரம் அந்தந்த கிரகத்துக்கு உரியமான யந்திரமா நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது வந்துட்டு பெர்மனண்டா அவங்க வீட்டில் அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல வைக்கும்போது அவங்களுக்கு அது நல்ல ஆக்டிவேட் ஆகும். நம்ம பூஜை புரஸ்காரம் எல்லாமே வந்துட்டு யாரு பண்றாங்களோ, யந்திரம் செய்யறவங்க தான் அது எல்லாமே பண்ணுவாங்க. ஓஹோ. அவங்க அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணாலே போதும், வேற ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பிளேஸ் வந்துட்டு சுத்தமா இருக்கணும். எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அது ரொம்ப முக்கியமானது. டைரக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கு. அங்க வைக்கும்போது அதுக்கு பவர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆனா அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். பாத்ரூம் இருக்கக்கூடாது அந்த சைட்ல. அதே மாதிரி ஷூஸ், அந்த செப்பல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த யந்திரம் நல்ல வேலை செய்யும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கண்டிப்பா விரைவா நடக்கும். சூரிய பகவானுக்கான யந்திரத்தை பத்தி சொன்னீங்க. அதோட பலன் எப்படி இருக்கும், என்ன ப்ராஸ்பரிட்டி நடக்கும் அப்படிங்கறது சொன்னீங்க. ஆமா. அடுத்ததா சந்திர பகவான், அவருக்கு உண்டானதை சொல்லுங்க. சந்திர பகவான் மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு, எமோஷ்னலா வந்துட்டு நிறைய பேர் ஹர்ட் ஆகுறாங்க, இல்லாட்டி வாக்குவாதம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹார்மனி இருக்க மாட்டேங்குது, பேலன்ஸ் இருக்க மாட்டேங்குது லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சந்திரத்தோட எந்திரம், சந்திர பகவானோட எந்திரம் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் எந்திராஸ் கூட இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்துட்டு சந்திரனும் இருக்கும், அதே மாதிரி கேதுனாலையும் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் எந்திரம்ஸ் கூட பண்றது இருக்கு. அந்த மாதிரியும் பண்ணி தருவோம். இல்ல குறிப்பிட்ட இந்த கிரகத்துல தான் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட எந்திரத்தை நம்ம வந்துட்டு பண்ணி கொடுப்போம். ஓகே. அதே போல புத பகவான் அடுத்து. ஆமா, சாரி, செவ்வாய். செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிரகம். ஏன்னா எனிதிங் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஷியல், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும். லீகல் மேட்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லீகல் இஷ்யூஸ் வந்துட்டு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி செவ்வாயில் வந்துட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்க தான் இந்த மாதிரி தேடி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி யந்திரம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த யந்திரத்தை வந்துட்டு நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வந்துட்டு அவங்க ஈஸியா வந்துட்டு வந்துடுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. அடுத்ததா புத பகவான். புத பகவான் அகெயின் இட் இஸ் ஃபார் growth, prosperity. பிஸ்னஸ் பண்றவங்க, இஃப் யூ வாண்ட் அ பெட்டர் பிஸ்னஸ், பெட்டர் growth, பெட்டர் ரிலேஷன்ஷிப், அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த புதன் எந்திரத்தை வைக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இன்னும் பெட்டரான பிஸ்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல ஃபோக்கஸ் இன் லைஃப் வரும். பேச்சு, யாருக்கெல்லாம் நல்ல பேச்சு வரணுமோ அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த புதனோட யந்திரம் வைக்கும்போது they will be able to talk very well among the public. அதாவது பப்ளிக் ஸ்பீக்கர்ஸை பத்தி சொல்றீங்க? ஆமா ஆமா. நான் என்னவோ குழந்தைங்க வாய் வராதுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, they will not be able to focus on anything. அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த யந்திரத்தை வைக்கும்போது அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் லைஃப்ல. நெக்ஸ்ட் இஸ் ஜூபிட்டர், குரு பகவான். குரு பகவான் அவருக்கானது சொல்லுங்க. மெயினா குருனாலே வந்துட்டு நாலேஜ். குரு பகவான் வந்துட்டு நாலேஜ்க்கான கடவுள். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா நாலேஜ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், யாருக்கெல்லாம் வந்துட்டு நல்ல வாழ்க்கையில நல்ல எபிலிட்டியா இருக்கணும், ரொம்ப வந்துட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும், ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு குரு பகவானோட அந்த இது இருந்தால், யந்திரம் இருந்தால் நல்ல வேலை செய்யும். யூ வில் பிகம் மோர் பாப்புலர், யூ வில் பி மோர் ரெக்கக்னைஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த குருவோட யந்திரம் வந்துட்டு நல்ல வேலை செய்யும். ஸோ யூ வில் கெட் ரெக்கக்னிஷன், பாப்புலாரிட்டி, நல்ல பேச்சு திறமை எல்லாமே வந்துட்டு உண்டாகும். இஸ் பேசிக்கலி
பவர் ஆஃப் நாலேஜ். நாலேஜ். ஸோ அதனால கண்டிப்பா இது சம்பந்தமா இப்போ வந்துட்டு யாரோ ஒரு சில பேரால ஃபோக்கஸ் பண்ண முடியல படிப்புல, இல்லாட்டி வந்துட்டு ஒரு வேலை இல்லைன்றவங்களுக்கு கூட இது வந்துட்டு நல்ல வேலை செய்யும். இந்த ஓகே, ஓகே. எந்திரங்கள் பற்றிய விளக்கங்கள் நல்லா குடுத்தீங்க. மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.